friends, welcome to Anita's Kitchen. Good evening friends. இன்னைக்கு வந்து சாயங்காலத்துல இருந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னன்னு கேட்டா நம்ம வந்து ஓவரால் ஒரு என்ன சொல்றது? என்னோட கிச்சனை வந்து நான் மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கொஞ்சம் பொருட்களை வந்து புதுசா வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் அதாவது புதுசாக பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது கிச்சன் ஃபுல்லாக ஓவராலாக வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியதா அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நம்ம அதாவது க்ளீன் பண்ணணுன்னாவே சாதாரணமாகவே ஒரு இடத்துல கை வச்சோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எடுக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் வந்து நான் வந்து புதுசாக சில திங்ஸ் வாங்கினேன்ல, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண போய் எல்லாமே கொஞ்சம் ரீஆர்கனைஸாக ஆயிடுச்சு. அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி காட்டிடலாம். அதாவது தனித்தனியாக காட்டுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன டூர் மாதிரி காட்டிடலாம். ஏன்னா நிறையா எல்லாமே வந்து மாறி மாறி இருக்குது. அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து உங்கள் கிச்சன் டூர் மறுபடியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சரி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் உண்டு. என்னென்னா நம்ம வந்து லேடிஸ் வந்து ஃபுல்லாக எப்போவுமே டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது வந்து கிச்சனில் தான். அந்த கிச்சன் வந்து நமக்கு எப்போவும் வெறுப்பாக இருக்கக்கூடாது. கிச்சனுக்குள்ளார போகணும் அப்படின்னாக்கா நமக்கே ஒரு ஆசை இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் எப்போவும் சொல்கிறது தான் குக் வித் லவ் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். வெரைட்டியாக குக் பண்ணுறது பிடிக்கும். வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறது பிடிக்கும். கிச்சனை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறது பிடிக்கும். அது மாதிரி வந்து பூஜா ரூமு அது மாதிரி வீடு சம்மந்தப்பட்டது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதானுங்க. அதனால் வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்து வந்து செய்வேன். அதனால் வந்து கொஞ்சம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் இதுதான். கொஞ்சம் எல்லாமே வந்து அதாவது ஒரே முட்டா நம்மளால் வந்து இப்போ செலவு பண்ணி மாற்ற முடியாது. கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வரணும். அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன். கிச்சனுக்கு என்ன வாங்கினேன்றது ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் ஹால் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துருங்க. வந்து 1 kg பிடிக்கிற மாதிரி கிளாஸ் கண்டெய்னர், அதாவது 12 பீஸு, ஒரு டசன், அது ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா 2 kg பிடிக்கிற மாதிரி, அதாவது கல்லுப்பு, மிளகா, புளி, அதெல்லாம் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் 2, அது மாதிரி வந்து 2 செட்டு, அதே க்யூப், அதே மாதிரி சேம் பாட்டில் மாடலு, அதை வந்து 2 kg அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே டைம் தான் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆனால் பிட்டாக கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டேடியாக இருக்குது. நல்லா இது வந்து எப்படி சொல்கிற டீலில் தான் இருந்தது, தீபாவளி டீலில் இருந்தது. நல்லா இருக்குது. பாட்டில் வந்து கண்டெய்னர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 year வந்து வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளார ஏதாவது இந்த லிட்டில் அது மாதிரி ஏதாவதுன்னா கூட நீங்கள் ரிட்டன் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அது மாதிரி இருக்குது. அமேசான் சாய்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே லிட் எல்லாமே சீத்ரோ லிட்டு. நம்ம உள்ளே என்ன இருக்குன்றது இப்படியே கூட நம்ம அதாவது அந்த கேபினட்ஸ்குள்ளெல்லாம் வச்சிங்க அப்படின்னா இப்படியே கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஹோம் சென்டர் கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் தெரியும். இது வந்து பிராண்டு எல்லா இதுக்குமே யூஸ் ஆகும். ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து 500 ml, அது வந்து எப்போவோ ஒரு 2 year முன்னாடி ஹோம் சென்டர்லேயே பர்ச்சேஸ் பண்ணது. அது இப்போ வந்து அதுலேயே வந்து 1 liter அதுவும் வந்து வாங்கியிருக்கேன் நான். பாருங்க, இது வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு இது வந்து இன்னுமே நான் வந்து 2 years யூஸ் பண்ணுறேன். ஒன்றுமே இது வரையிலும் ஆகலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, இதுவும் வந்து 1 liter சூப்பராக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இது 1 liter வந்து ஒரு 6 செட் ஆஃப் 6 இது வாங்கியிருக்கேன். கிச்சனுக்கு வந்து இந்த கிராசரி ஷாப், அதுதான் வந்து கிராசரிக்காக, அதாவது மளிகை பொருட்களுக்காக வந்து கொஞ்சம் கிளாஸ்வேர் வந்து வாங்கியிருந்தேன். கிளாஸ்வேர் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஹோம் சென்டரில் டிமார்ட்டில் அது மாதிரி கொஞ்சம் கிளாஸ்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். சரி, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மீதி பாட்டில்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்.
அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரையிலும் எந்த ஒரு பாட்டிலுமே வந்து நான் கீழே போட்டு உடைச்சதே இல்லை. அதுக்கப்புறமா ஆயில் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன், அதுவும் வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே உடைக்கல. எனக்கு வந்து பழக பழக வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மளிகை பொருட்களுக்காக கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். அதையும் வந்து உங்களோட என்னென்னன்றதை அதை தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து டிமார்ட்டில், ஹோம் சென்டரில் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து செகண்ட் ரேக்கில் இருந்தது. இதை வந்து தூக்கி ஃபஸ்ட்டு வந்து மேலே வச்சுருக்கேன் நான். அதுக்கான ரீசனும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் யாராவது கிச்சனை இது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நடுவில் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இந்த கிச்சனை நான் அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எப்படியெல்லாம் மைண்டில் வந்து தோணுச்சோ அதை வந்து உங்களோட நான் வந்து சொல்கிறேன் நான். இப்போ இது எல்லாமே வந்து மசாலா பாக்ஸு, மசாலா தான் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். முதலையும் நான் மசாலா தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு மேலே 4 கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். அதுவும் வந்து நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதில் எல்லாம் மசாலா போட்டிருக்கேன். அதில் வந்து சுண்டல், அதாவது வேர்க்கடலை, பட்டாணி, கொண்டக்கடலை, அப்புறமா வந்து ராஜ்மா, அது மாதிரி சுண்டல் வகைகள் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதெல்லாமே வந்து ஹனி பாட்டில். அதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு, லைன் ஹனி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டில், அதை ஊற வச்சுட்டு அதில் இருக்க அந்த மேலே பேப்பரெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து கருப்பு திராட்சை, அப்புறமா வந்து ப்ளூபெர்ரி, நம்ம பாயாசத்துக்கு போகிறோம்ல அந்த திராட்சை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து மேலே வந்து இந்த செகண்ட் ட்ராக்கில் இது இருந்தது, இப்போ மேலே வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணும்போது மேலே வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு எடுக்கும்போது, அதாவது நம்ம கிச்சனை வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பொருட்கள் வாங்கிறது வந்து பெருசு இல்லை, அதை வந்து நமக்கு வந்து அதான் ஈஸி டு கேராக இருக்கணும். அதான் நம்ம இது பண்ணுறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அது மாதிரியே என் மைண்டு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஈஸி டு கேரு, அதுக்கப்புறமா தான் வந்து அழகு. ரெண்டையும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து, அதாவது ஒரு 3 நாளாக வந்து நான் இதை அரேஞ்ச் பண்ணி அதான் இப்படி வச்சா சரி வருமா, அப்படி வச்சா சரி வருமா, அப்படியெல்லாம் பார்த்து இது பண்ணேன். இதுலேயே வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி அதுவும் வாங்கியிருக்கேன். அதுதான் மேலே வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் வச்சேன். ஆனால் அதை எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு கீழே விழுந்துடும். அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கைக்கு எட்டுறது எப்படி ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செட் பண்ணுங்க. அதை வந்து ஏன்னா எனக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் தோணுன விஷயம், அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து செகண்ட் ட்ராக் இங்கே வந்து இதுதான் வந்து நான் புதுசாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இதனோட லிங்க்கு, அப்புறமா வந்து என்ன ரேட்டு அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டசன் வாங்கியிருக்கேன். அதாவது பருப்பு அது மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக 1 டசன் வாங்கியிருந்தேன். இதில் எல்லாமே வந்து இங்கே இது மாதிரி, அதாவது இது வந்து ஸ்பெகத்தி பாஸ்தா, இது வந்து நம்ம ஃபல்லுடாக்கு போடுவோம்ல அது மாதிரி அந்த சேமியா அது, அப்புறமா இங்கே வந்து மக்ரோனி, இதுவும் வந்து ஸ்பைரல் மக்ரோனி, அப்புறம் வேர்க்கடலை, அது மாதிரி வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாக யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது எப்போவாவது எடுக்கிறது அது மாதிரி வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கடலை மாவு, கோதுமை ரவை, அதுக்கப்புறமா ஜவ்வரிசி, இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு, இது வந்து சென்னா, அது மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். அடுத்ததாக மூணாவது ரேக்கில் வந்து இப்போ இது வந்து செட் ஆஃப் 6 ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு பின்னாடி இருக்கிறது. அது வந்து 1 லிட்டர், அதாவது 1 கிலோ கெப்பாசிட்டி. அது வந்து அதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன். இது கூடவே வந்து அதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் எல்லாமே வந்து பருப்பு வகைகள் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன ஜார், இது வந்து நான் ஏற்கனவே வாங்கினது ஹோம் சென்டரில். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம
தனியா, மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுவும் அப்படி தான். நம்ம அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது முன்னாடி, கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது பின்னாடி, அப்படி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து 4வது ரேக்கு அங்கேயும் வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ், அதாவது 1 டசன் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து 5 5 10 தான் வச்சுருக்கேன். இங்கே மீதி வந்து இங்கே 2 வச்சுருக்கேன். இங்கே வந்து இதுலேயே வந்து பெரிய கண்டெய்னர்ஸ், அதாவது 2 லிட்டர் 2 கிலோ பிடிக்கிற மாதிரி. அதுவும் வந்து செட் ஆஃப் 2ல் வந்து 2 வாங்கினேன். மொத்தம் 4 வாங்கினேன். இதெல்லாமே 2 லிட்ரு 2 கிலோ பிடிக்கிறது. அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டியாக வச்சுக்கிறது என்னென்னா கல்லுப்பு, மிளகா, அப்புறமா வந்து டிஃபனுக்கு வந்து அவுள், அப்புறம் ரவை அங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்த பழைய ஜாடி, அதில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே நான் ஏற்கனவே கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், அதிகமாக கொட்டி தான் இதில் வச்சுக்குவோம். அதனால் இது கீழே இருந்து எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மேலே வச்சோம் அப்படின்னா எடுக்கும்போது கண்டிப்பாக தவறும். நான் மேலே தான் ஃபஸ்ட்டு அழகுக்காக வச்சேன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் அந்த நம்ம ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்ல சென்னா, கருப்பு சென்னா, அது அப்புறம் வந்து வெல்லம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அந்த பக்கம் வந்து மில்க் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து கொப்பரை தேங்காய், அது வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் வந்து நம்ம பருப்பு பொடி, வாங்கி பாத்து, அது மாதிரிலாம் நிறையா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை வந்து மெயினாக அங்கேயே வச்சுட்டேன் நான். அடுத்ததாக வந்து கீழே இருக்கிற ரேக், அதில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கேன். முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மட்டும் டப்பர்வேர் பாக்ஸு இன்னும் நான் மாற்றலை. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு போதுமானதாக இருந்தது. இதுக்கு மேலே வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுட்டேன். மீதி பழைய டப்பர்வேர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாமே வந்து மூடி உடஞ்சிருச்சு, உள்ளே வந்து பூச்சி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் மெயினாக இப்போ வந்து நான் கிளாஸ் கண்டெய்னர் மாற்றின ரீசனே வந்து அதுதான். இப்போ வந்து அந்த நல்லா இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இது மாதிரி வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதுலேயுமே வந்து பிஸ்தா, முந்திரி, திராட்சை, அப்புறமா வந்து மிளகாய் பொடி, அதான் இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல அது, சாம்பார் பொடி, அப்புறம் எள், அதெல்லாம் அது மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். உள்ளே வந்து வேப்பம்பூ, அது மாதிரி, அதாவது பிரியாணி இலை, அதெல்லாமே நம்ம மசாலா டப்பாவில் போக மீதி பச்சை கற்பூரம், அது மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இது எல்லாம் இப்படி தான் வந்து என்னோடய கிச்சனில் எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் என் கைக்கு எனக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் முதல்ல வந்து இந்த செராமிக் ஜார் வச்சுருந்தேன் நான். இப்போ அதை எடுத்துட்டு இங்கே கவுண்டர் டாப் மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். இங்கே வந்து நம்ம கிளாஸ் ஆயில் பாட்டில், அது வந்து கிளாஸ் வருது ஆயில் பாட்டில், அது வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே செக்கில் ஆன எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு, இது கடலை எண்ணெய், அது மாதிரி. அதுக்கப்புறமா கீழே வந்து நெய், தேன், இது வேப்பெண்ணெய். இது வந்து எப்போவாது, அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டீ சுகர் கண்டெய்னர் வந்து இப்படி தான் இருந்தது. இது இரும்பு, கொஞ்சம் வந்து எல்லாம் துருப்பிடிச்சிருச்சு, அதனால் எடுத்து போட்டுட்டேன் ரெண்டும். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் வந்து காஃபி எங்கள் வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க, அதனால் பேக்கெட்டாக வாங்கி காஃபி பொடி தான் இதில் வந்து வச்சுருக்கேன். டீ தான் குடிப்போம், எப்போவாது தான் வந்து அர்ச்சனா அவங்க டேடி காஃபி குடிப்பாங்க, அதனால் காஃபி பேக்கெட்ஸு அதில் போட்டு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் மேலே கண்டிப்பாக முக்கியமாக சமையல் கட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு ஜாடியில் இங்கே போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து நம்முடைய அன்னபூர்ணேஸ்வரி இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். அப்புறமா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி புளி, அங்கேருந்து அந்த பாட்டிலேருந்து நம்ம இதில் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம இங்கேருந்தே காலையில் எடுத்து போட்டுக்கலாம். டெய்லி பாட்டிலை ஓப்பன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து இங்கே என்னோடய கவுண்டர் டாப் பக்கத்துலேயே இருக்க மாதிரி கொஞ்சம் புளி வந்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 2 செராமிக் ஜார்லேயும் வந்து தூள் உப்பு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து மஞ்சள் பொடி,
அதாவது கவுண்டர் டாப்பில் நான் ஏற்கனவே ஒரு 5 மங்கள பொருட்கள் சொல்லியிருப்பேன். அது வந்து வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், நம்முடைய அம்பால், அப்புறமா நிறைக்குடம் தண்ணி, அப்புறம் அம்மி அரைக்கிறோம்ல அது எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைஸ்னே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கீழே வந்து நான் வந்து டெய்லியுமே அழாக்கு அளவு யூஸ் பண்ணுறோம்ல, எங்கள் வீட்டில் வந்து அதாவது கப்பு மெஷரிங் கப்பு இருக்குது என்கிட்ட, இதுவும் இருக்குது. இது வந்து இருந்தாலும் இதுதான் வந்து ஆரம்பத்துலேருந்து இதுதான் பழக்கம். அதனால் இந்த அலாக்கு அது வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த தோசை தவாவில் எண்ணெய் தேய்க்கிறோம்ல அது வச்சுருக்கேன். இங்கே வந்து வெயிட்டு விசிலு, குக்கரோட வெயிட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில்லற காயின் காசு அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லாமே அதாவது எண்ணெய் ஜாடி அது வச்சுருக்கேன். இதில் இருந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். அதாவது தோசை ஊற்றணும், சப்பாத்தி இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி எடுத்து நம்ம ஸ்பூனில் ஊற்றணும் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு இதில் வந்து அப்படியே வந்து எல்லா எண்ணெயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அது வந்து சின்ன ஜாடியாக இருந்தது, அதனால் இது வந்து கொஞ்சம் பெரிய சொம்பு மாதிரி இருந்தது. இது வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறது தான், யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, எனக்கு வந்து ஆயில் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, அதனால் நான் வந்து இதை வந்து இங்கே வச்சுட்டேன். அப்புறம் நம்முடைய கட்லரி ஸ்டாண்டு, அது வந்து கத்தி, கத்திரிக்கோள், லைட்டரு, இடுக்கி அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லாமே பிளேட்டு, சாப்பிட்ற பிளேட்டு, அப்புறம் நம்ம இதுக்கு பாத்திரத்துக்கு மூடுற சின்ன பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே டபரா செட்டு, டம்ளரு அதெல்லாம் வச்சுருக்கேன். சொம்பு எல்லா டம்ளரும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி கப்பு அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து சின்ன சின்ன டப்பா, அப்புறம் தட்டு இட்லி அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். அதாவது கவுண்டர் டாப்போட ரைட் சைடு இங்கே வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறமா வந்து என்னுடைய கவுண்டர் டாப்பில், அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம கிச்சனுக்குள்ளார போனால் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த இதை வந்து இப்போ வாங்கியிருக்கேன் நான். இது சும்மா இங்கே லோக்கல் ஷாப்லேயே தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனால் நம்ம பார்க்க காலையில் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, பச்சை பசேல்னு ஒரு பூக்களோ பழங்களோ காய்கறிகளோ பார்த்தா நம்ம காலையில் ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த ரெண்டும் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் இங்கே நம்முடைய அதாவது கேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு அதிகமாக லைட்டிங்ஸ் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக, அதனால் இந்த 2 லைட் வந்து இங்கே செட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே நம்முடைய அனிதாஸ் கிச்சன் யூடியூப் சேனல் இதில் எல்லா ரெசிபியும் போட்ட ஒரு பெரிய போஸ்டர் இங்கே வந்து ஓட்டினோம். அதை எல்லாமே நான் தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். நான் கிச்சன் டூர் அதிலே போட்டிருக்கேன். ரொம்ப வந்து பார்த்து செஞ்சது, எப்போவுமே மறக்க முடியாத விஷயம் இதெல்லாமே. இந்த லைட்டிங்கோ இல்லை இந்த போஸ்டரோ இதெல்லாமே பார்த்தா என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் எனக்கே. ஒரு நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது கொடுக்கும் எனக்கு. அதனால் வந்து எப்போவுமே இதை வந்து மறக்கவே முடியாது, அது மாதிரியான விஷயம் இது. அப்புறமா வந்து போன கிச்சன் டூர்லலாம் இந்த இது வந்து கிளாஸ் டாப், குக் டாப் இல்லை. இந்த இப்போ தான் வந்து என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் வந்து வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய வெட்டிங் டேக்கு. அதனால் இது கிளன்னு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப இதுவாகவும் இல்லை, மோசமாகவும் இல்லை, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நார்மலாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அப்புறமா அதாவது நம்முடைய கவுண்டர் டாப்புடைய லெஃப்ட் சைடு அதுவும் வந்து ஏற்கனவே இருந்தது தான். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயே வந்து என்னென்னலாம் இருக்குன்றது ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அழகாக குட்டியாக 2 வாளி, சட்னி வாளி அது இருக்கும், ஆர்ஓ வாட்டர் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் எல்லாமே வந்து இந்த வடிகட்டி எல்லாமே வந்து தொங்க விட்டுருக்கேன் நான். ஷிங்க் ஏரியா,
அரேஞ்ச்மெண்ட் என்னோடய கிச்சனில் என்ன மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுவுமே வந்து அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ரெய்னி சீசனில் காலையில் நமக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவோன்னா டீ போடுவோம். அதனால் அனிதாஸ் கிச்சனில் வந்து புதுசாக ஒரு டீ கடை வந்து ஒரு சின்ன மினி டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு ஏரியாவாக வந்து நான் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது சொல்கிறேன். இங்கேயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எப்பவும் மாதிரி பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே வந்து மிக்சி ஜார் இருக்குது, இங்கே வந்து என்னோடய கெட்டில் இருக்குது. கெட்டில் வந்து இப்போ நம்ம காஃபியோ டீயோ போடணும் அப்படின்னா அதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுக்கிறதுக்காக கெட்டிலை வந்து இங்கே வச்சுட்டேன் நான். அப்புறமா என்னுடைய மேலே இருக்க இண்டக்ஷன் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். பால் காய வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஒரு மினி டீ ஸ்டேஷன், காஃபி ஸ்டேஷன் இல்லை, மினி டீ ஸ்டேஷன் சொல்லலாம். அதனால் அது மாதிரி இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா என்னுடைய கவுண்டர் டாப் மேலே இந்த சுகர் இது இருக்குல்ல, காஃபி டீ சுகர், அந்த இதை வந்து கண்டெய்னரை இங்கே வச்சுருக்கேன் நான். ஏன்னா டீ ஸ்டேஷன் சொல்லும்போது இங்கே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து இங்கே வச்சுருக்கேன். நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் நான். அதாவது மெனு லிஸ்ட் எழுதுறதுக்கு, நம்ம கிச்சனில் மெனு லிஸ்ட் எழுதுறதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி எழுதுகிறோமோ செய்கிறோமோ அதையெல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கினேன். ஆனால் வந்து எங்கேயும் ஆணி இதுக்காக வந்து ஆணி அடிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் வச்சு பார்த்தேன், எப்படியுமே செட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஓரளவு அப்படி மாற்றி செஞ்சு நான் தான் சொன்னேன்ல 3 நாளாக என்னோடய கிச்சனை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஓரளவு ஒரு வழியாக இங்கே செட் பண்ணிட்டேன். இங்கே வந்து மினி டீ ஸ்டால்னு இங்கே அர்ஜுன் தான் எழுதியிருக்கான். நம்ம டீலே வந்து எத்தனை வெரைட்டி போட்டிருக்கேன் அப்படின்றது இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். இது மின்ட் டீ, துளசி டீ, க்ரீன் டீ, ரோஸ் டீ, அப்புறம் மசாலா டீ, அப்புறம் வந்து ஆரஞ்சு டீ, ஜிஞ்சர் டீ, அப்புறமா தந்தூரி டீ. அது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நம்ம இப்போ மழை காலத்துக்கு காலையில் வந்து டீ போடுவோம். கொஞ்சம் இந்த செட்டப் வந்து நமக்கு நல்லா காலை எந்திரிச்சு வந்து டீ போடுறதுக்கு நல்லா குஷியாக நல்லாயிருக்கும். அதனால் அதான் எரிச்சலாக இல்லாமல் ஆசையாக இருக்கும் நம்ம டீ போடுறதுக்கு. அதுக்காக வேண்டி இந்த செட்டப்பு. இங்கே வந்து க்ரீன் டீயும் வச்சுருக்கேன், சுகரு, காஃபியில் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் டீ தூள் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து இந்த டீ கப் ஹோல்டர் இது வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம பாலை காசிக்கலாம், டீ தூள் இருக்குது, டீ போட்டுக்கலாம், இங்கே கப்பு இருக்குது, இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்முடைய மினி டீ ஸ்டால் இருக்குல்ல, அதில் இன்றைக்கி உங்களுக்கு டீயும் போட்டு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இண்டக்ஷனில் டீ வந்து கொதிச்சிட்டே இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஈஸி டு கேரியாக இருக்க மாதிரியே நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இங்கே அதாவது டீயோ காஃபியோ போடணும் அப்படின்னாலும் கெட்டில் இங்கே பக்கத்துலேயே இங்கே வச்சுட்டேன் நான். இங்கே வந்து இண்டக்ஷனு, இங்கே வந்து டீ காஃபி சுகர் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து அப்புறம் வந்து இங்கே டீ கப்பும் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி டு கேரி. டெய்லியுமே வந்து ஈஸியாக டீ போடுறதுக்கு இங்கே கொஞ்சம் வாட்டமாக வந்து பண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீ ஸ்டாலில் இருக்குல்ல, மின்ட்டு டீ, துளசி டீ, இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டது தான் ஆல்ரெடி. அதனால் வந்து அதை எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி மின்ட்டு டீ போட்டிருக்கேன் நான். டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம மினி டீ ஸ்டால்லேருந்து டீ ரெடி ஆயிடுச்சு, மின்ட் டீ. இதுக்கு மேலேயும் வந்து அப்படியே இந்த குட்டி குட்டியாக இங்கே இருந்தது செராமிக் ஜார்ஸு, அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். அப்புறம் இந்த செட்டப் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாமே மாற்றி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். அப்புறமா இங்கே சென்டரில் தான் நம்முடைய ஓவன் இருந்தது, அதை வந்து இந்த பக்கமாக மாற்றி வச்சுருக்கேன். அதாவது இங்கே வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் வந்து 2 இடத்துல தான் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாமே ஆனால் அதில் யூஸ் பண்ணணும், எப்படின்னு யூஸ் பண்ணணும், எல்லாமே செட் ஆகணும், அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சரி ஓவன் வந்து இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதை இது பண்ணிக்கலாம். இப்போ அங்கே ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட், அதான் 2 இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக ஃபேனுக்கு போயிடும், இன்னொன்று வந்து மிக்சி
ஜார் கெட்டில் அதெல்லாம் போடுறதுக்கு அங்கே 2 ப்ளக் பாயிண்ட்டு அங்கே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டேன் நான். இங்கே வந்து ஓவன் வச்சுருக்கேன். அப்புறமா நம்முடைய பிரெட் டோஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டேன் மேலே. அதாவது சின்ன இடத்துலையும் நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது நம்ம சொந்த வீடாக இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம மாடுலர் கிச்சன் கட்டலாம் செய்யலாம். வாடகை வீடு அப்படிங்கும்போது இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படியெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இங்கே காட்டியிருக்கேன் நான். அதாவது இந்த ஓவன் மேலே வந்து இந்த அன்னம் பிரசன்னம் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாபாவை. இந்த பாபா நான் வச்சுருக்கேன். எப்படி நம்ம கிச்சனில் அன்னபூர்ணேஸ்வரி வைக்கிறோமோ அதே மாதிரி கிச்சனில் இது அன்னப்பிரசன்ன பாபா இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் வந்து இது வந்து நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது தான், ஷெரடியில் வாங்கினது இது. அதனால் கிச்சனில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கிச்சனில் வைங்க, ரொம்ப நல்லது. அப்புறமா இந்த கேபினட்ஸ் வந்து நம்ம 2020 பண்ணது இது. இப்போ அதாவது இதுக்குள்ளார வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அப்போ வச்சேன். இன்னி வரையிலும் அதான் இப்போ தான் வந்து எடுத்து நான் வெளியே எடுத்து டீப் க்ளீனே பண்ணேன். 2 வருஷமாக நான் வந்து அப்படியே அதில் இருந்ததை அப்படியே வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வைப்பேன், கரெக்டாக எடுப்பேன். அதனால் எதுவும் வந்து அதிகமாக கலையில. ஆனால் வந்து இப்போ தான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து உங்களோட நான் காட்டுறேன். டேபிள் போட்டு கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டர் கீழே வந்து ஆயில், அதாவது செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வருவோம், அந்த தூக்கு அங்கே வச்சுருக்கேன் நான். என்னுடைய கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய ஹாட் பாக்ஸு, சாதம் வடிக்கிறதுக்கு அது மாதிரி என்னுடைய ஹாட் பாக்ஸ் கலெக்ஷன் இருக்குது. அதுக்கு உள்ளார வந்து மண்பானை கலெக்ஷன் இருக்குது, பானைகள் இருக்குது, அது வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து 3 ட்ரம்லேயுமே அதாவது டின்னு இருக்குது பாருங்கள், சில்வர் டின்னு. இது எல்லாமே வந்து என் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம், அதாவது இதை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க, இது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. முதல்ல எல்லாம் வந்து பாத்திரக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, பழைய துணிகள்லாம் எடுத்துகிட்டு பாத்திரம் கொடுத்துட்டு வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா பழைய பொருட்கள் பழைய துணியெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றொன்னா அந்த டின்னு வாங்கி வச்சோம் நாங்கள். அது அப்படி வாங்கின டின்னு தான் அது எல்லாமே. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க. சரி, அதை நான் வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல, இன்றைக்கி வந்து சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பக்கம் வந்து என்னுடைய தோசை தவா அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் நான். அப்படி கவுண்டர் டாப் ரைட் சைடு வந்து 2 அரிசி ட்ரம் இருக்குது. ஒன்று வந்து இட்லி அரிசி, ஒன்று சாப்பாட்டு அரிசி. அந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து ஊறுகாய் ஜாடி, பெரிய ஊறுகாய் ஜாடி இருக்குது. அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கர் இருக்குது. அப்புறம் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பழைய டப்பர்வேர் டப்பா இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஏற்கனவே நான் ஒரு இது ஒன்று வச்சுருந்தேன், ரெட் கலரில் ஒரு 3 ரேக்கு, 3 டயர் இருக்கிற ஒரு ஆர்கனைஸ் வச்சுருந்தேன்.
அதை இப்போ வந்து எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு இதை வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு வைக்கிறது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இந்த கேப்பில் வந்து இருக்கும். இந்த நம்ம இது வச்சுருக்கோம்ல, இங்கே மளிகை பொருட்கள் வச்சுருக்கோம்ல, இந்த கேப்பில் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஐட்டமாக வச்சுருக்கோம். நம்ம பக்கத்தில் போய் தான் எடுக்கணும். நம்ம முதல்ல எட்டி எடுத்தோம் அப்படின்னா கீழே போட்டு உடச்சிருவோம். அதனால் அந்த இடத்த வந்து ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டேன். அங்கே இருக்கிறத எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது. இங்கே வந்து பாத்திரங்கள் வச்சுருக்கேன். இங்கே வந்து கோதுமை மாவு, மைதா, அரிசி மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து பெரிய பெரிய தூக்குவாளி வச்சுருக்கேன். அதில் வந்து மோர் மிளகா, வத்தல் அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். பால் வாங்குகிற தூக்கு வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லாம் இருக்கிறது தான் அது. அப்புறம் இங்கே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல பேஷன், அது வச்சுருக்கேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு ஆர்கனைஸ் வந்து இது வந்து செட் ஆஃப் 2 வந்தது. இங்கே ஒன்று யூஸ் பண்ணிட்டு இங்கே ஒன்று வச்சுருந்தேன். அதை வந்து இங்கே எடுத்து இங்கே வந்து கொஞ்சம் கசாமுசான்னு இருந்தது. இப்போ அழகாக இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணோடனே ரொம்ப நீட்டாகிடுச்சு. இதையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இங்கேயுமே. அதனால் குட்டி குட்டி பொருட்கள்லாம் இங்கே வச்சுட்டு மேலே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து என்னுடைய குக்வேர் கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன். இதுக்குமே இது மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தவுடனே உங்களுக்கு காட்டுறேன். நான் அதுக்கும் இந்த ரேக்குக்கும் இதே மாதிரி வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து சர்க்கரை, அரிசி அது மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து ரொம்ப அதாவது இங்கே இருந்தது எடுத்ததுனால இந்த தேங்காய், காய்கறி, வெஜிடபிள் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் குட்டியாக அந்த 3 டயரில் ஒரு டயர் மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய், வெஜிடபிள்ஸ் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை இங்கே வச்சுருக்கேன். மினி டீ ஸ்டால் வந்து ரெய்னி சீசன் வரையிலும் இங்கே இருக்கும். டீ தானே ரெய்னி சீசனில் டீ போட போகிறோம். அதனால் ரெய்னி சீசன் வரையும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ மாற்றுவோம், இல்லை மாற்றாமையும் இருக்கலாம். செட் ஆகிடுச்சு அப்படின்னா மாற்றாமையும் இருக்கலாம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் மாற்றி பண்ணணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு தயவுசெய்து ஜஸ்ட் ஐடியா கொடுங்க. ஏன்னா நானும் வந்து ஒரு வாரமாக வந்து குழப்பி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இதில் தெரிஞ்சது அப்படின்னா கூட எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கிச்சன் வந்து ஒரு பெரிய மாடுலர் கிச்சனோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஐலாண்ட் போட்ட கிச்சனோ கிடையாது. நான் இருக்கிற இதுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி என்னோடய கிச்சனை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.